எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்கள்? இது ஒரு அழகான மலோர்காவில் பல்மாண்ட இடத்துல நல்ல இடம் உண்டு. இப்போ நீங்கள் இந்த வீடியோக்களை பார்த்து இந்த விடுமுறையில் போய் நின்று படங்களெல்லாம் போடுவினமில்லோ, கட்டி பிடிச்சி கொண்டு கையை பிடிச்சி கொண்டு எல்லாம் படம் போடுவினம், கணவன் மனைவி சேர்ந்து. அதையெல்லாம் பார்த்து நீங்கள் கவலைப்படக்கூடாது, பொறாமப்படக்கூடாது. என்னோட அவியலெல்லாம் இப்படியெல்லாம் தெரியணுமே அப்படின்ட்டு அவைகளை எப்படி எப்படி கவலைப்பட்டு இந்த விடுமுறையில் செய்யணுமென்றது பார்க்குறவங்களுக்கு தெரியாது. அதோட இந்த புருஷன் பொஞ்சாதி என்று சும்மா எங்களோட கண்ணுக்கு தான் தெரியுமே தவிர அவையல் ஒரு நாள் தான் அந்த வாழ்க்கையை வாழினமோ தெரியா. அவையில் அந்த விடுமுறையில் மட்டும் ஒரு ஆளை கூட்டி கொண்டு போயிட்டு கையை பிடிச்சி கட்டி பிடிச்சி படம் போட்டு படம் காட்டிட்டு வந்துடுவினோம். நாங்கள் இந்த இயற்கையை பார்த்து ரசிக்கணும். அந்த அழகு தான் எங்களோட மனசை ஒரு நல்ல மனநிலைக்கு கொண்டு வரும். நல்ல வீடியோக்கள் போட்டுச்சுன்னு வேண்டாம் நாங்கள் பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு போயிட்டு கொண்டே இருக்கணும். ஆராய்ச்சி செய்யக்கூடாது, மற்றவையை பார்த்து நாங்கள் பொறாமப்படக்கூடாது. அவையன்ற வாழ்க்கை அவையவைக்குத்தான் தெரியும். இது நல்ல ஒரு வடிவான இடம், நல்ல அழகான இயற்கை பூக்கள், நல்ல இடம். நீங்களும் முடிஞ்சால் பிரயாணம் செய்கிறதுக்கு முயற்சி செய்யுங்கோ. ஐரோப்பாவில் இருந்து கொண்டு நாங்கள் பிரயாணம் செய்யாமல் இருக்கக்கூடாது. எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறோமில்லோ. இது ஒரு அழகான ஒரு தேவாலயம் உண்டு, நல்ல சேர்ச் உண்டு. இங்கே இந்த சிற்பங்கள் எல்லாம் நல்ல அழகாக செஞ்சிருக்கணும். நல்ல ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயம் உண்டு இது. இதுக்குள்ளே எனக்கு உள்ளுக்குள்ளே கடைசியாக வர்ற படத்தை நீங்கள் பார்த்தீங்களன்னு சொன்னால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே செய்திருக்கிற அந்த லைட்டுகள் இதுகள் எல்லாம் லைட் இல்லை, அதெல்லாம் அந்த அந்த இதாலேயே செஞ்சிருக்கணும். மற்றது இந்த கோல்டு முழுக்க கோல்டாலேயே சில இதுகள் செய்து வச்சிருக்கிறேன். பாருங்கோ இவ்வளோ அழகாக செய்து வச்சிருக்கிறேன்ண்டு பார்க்க தெரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் இந்த ஒரு சைட்டில் ஒன்று வரும். இது ஃபுல்லாக கோல்டுன்னு சொன்னவியல். இதுவெல்லாம் அவளாம் கோல்டாம். இந்த பாருங்கோ அதோட கடைசியாக வர்ற படத்தில் மாதா ஜேசுநாதர் எல்லாம் தெரிவாராமன்னு சொல்லிச்சினம். எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கும் தெரிஞ்சவராண்டு பாருங்கோ. நன்றி, வணக்கம்.